ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, உன்னால முடியும், 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 இன்னும் முடியும் பண்ணு அப்படின்ற மாதிரியான அந்த லாஸ்ட் மினிட் பிரஷர். இந்த ஃபைனல் கேட்டகரி அவங்களுக்கு பிலோ அவ்வளோதான் ஆவரேஜ். முடியும். அவங்கள அவ்வளோதான் முடியும். ஆனாலும் வந்துட்டு நீ வந்து இவ்ளோ மார்க் எடுத்தாலாம் உன்னை எந்த காலேஜுக்கும் நான் வந்து சேர்க்க முடியாது, பண்ண முடியாதுன்ற மாரி ஐ ஹவ் சீன் சோ மெனி பேரண்ட்ஸ் வேரின் அவங்க வந்து ஒரு டிப்ரஷன்ல இருப்பாங்க. ஓகே. இவங்க வந்துட்டு ஓகே என்னால முடிஞ்சத நான் குடுப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தாலும், பேரண்ட்ஸ் இங்க டிப்ரஷன் ஆகறத பார்த்துட்டு, தான் வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்றது அந்த ஒரு கேட்டகரி ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. கண்டிப்பா. இப்ப நான் இன்னும் நெறைய பார்க்குற பிள்ளைங்க எப்படி தெரியுமா? எக்ஸாம் தானே தட் இஸ் ஃபைன். என்னால என்ன முடியுதோ நான் பார்த்துக்கிறேன்ற மாரி அந்த மைண்ட் செட்ல இருப்பாங்க. வாவ்! ஆனா இங்க வந்து பேரண்ட்ஸ் மட்டும் கிடையாது. ஸ்கூல்லேருந்து, ஃபிரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே எக்ஸாம், எக்ஸாம், எக்ஸாம்ன்றது ஒரு வில்லன் ஆக்கி வச்சிருப்பாங்க. ஆமா. ஓகே. அப்படி வந்து ஒரு பிரஷர் குடுக்குற அப்படிப்பட்ட ஒரு பேரண்டிங் ஸ்டைலுமே இங்க இருக்கு. ஸோ பொதுவா நான் வந்துட்டு ஒண்ணே ஒண்ணு தான் பேரண்ட்ஸ்ட்ட சொல்றேன். தயவு செஞ்சு எக்ஸாம்னா நீங்க குழந்தைங்கள விட்டு தள்ளிருங்க. அவங்க பக்கத்துல இருந்து ஆ படிச்சுரு, மார்க் இவ்வளோ எடுத்துரு, நீ வந்து 1/2 மார்க் கம்மியா எடுத்திருக்க. ஃபைனல் எக்ஸாம்ல வந்துட்டு கரெக்ஷன் வந்து கொஞ்சம் லிபரலா தான் இருக்கும். அதனால உன்னால இதுக்கு மேல எடுக்க முடியாது. மார்க்ஸ பத்தியே பேசக்கூடாது. ஓகே. மார்க்ஸ பத்தி பேச என்ன ஆகுது அப்டின்னா, தோ நம்ம எல்லாருமே வந்து ஒரு மாடர்ன் சொசைட்டி அப்டின்ற மாரி ஒரு இதுல வந்து கட்டமைப்புல இருந்தாலும், இன்னும் அந்த மார்க்ஸ பத்தி பேச பேச குழந்தைங்களுக்குள்ளயே அந்த செல்ஃப் எஸ்டீம்ன்றது கம்மியாயிடுது.